எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ரசம் பார்க்க போகிறோம். ரசம்ங்கிறது எல்லாருக்குமே பிடிக்கும். நெல்லிக்காய் ரசம் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். பொதுவாக நெல்லிக்காய் ரசம் பார்த்திங்கன்னா விரதம் இருந்துட்டு மறுநாள் செஞ்சு சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்ணுன்றது கிடையாதுங்க. வாரத்தில் 2 நாளாவது இந்த நெல்லிக்காவை எடுத்துட்டு ரசம் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லது. முக்கியமாக அதில் தக்காளி, புளி, துவரம்பருப்பு சேர்க்காம பாசிப்பருப்பை வச்சுட்டு இந்த நெல்லிக்காய் ரசம் செய்ய போகிறேங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. 3 பெரிய நெல்லிக்காவை உள்ளே இருக்கிற விதைகள்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது இது காரத்துக்கு பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். வரமிளகாலாம் தேவையில்லை. ஒரு இன்ச்சுக்கு அதிகமாக தோல் எடுத்து இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பு வேக வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் துவரம்பருப்பு கூட தாராளமாக வேக வச்சு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது. வயிற்று புண்ணாக இருந்தால் ஆற்றும். அதனால் பாசிப்பருப்புலேயே இன்றைக்கி ரசம் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இது எல்லாத்தையுமே அதாவது நெல்லிக்காய், பச்சை மிளகாய், இஞ்சி இது கூட என்னென்ன சேர்க்குறேன்னு பாருங்கள். இதெல்லாம் மிக்சியில் நம்ம பொடிச்சிட்டு வரணும். தண்ணி விடாமல் கொரகொரப்பாக நம்ம அரைக்கணும். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 3/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அடுத்தது இது கூட ஒரு 3/4 டீஸ்பூன் மிளகு, இது கூட மல்லி. நம்ம ரசப்பொடி சேர்க்க போகிறது கிடையாது. அதனால தான் இந்த மிளகு, ஜீரகம், மல்லி 1 டீஸ்பூன், பச்சை கொத்தமல்லியில் அந்த தண்டு பகுதி இருக்குது பார்த்திங்களா, அதையும் சேர்த்துட்டிங்கன்னா ரசம் நல்ல வாசனையாக இருக்கும். தண்ணி சேர்க்காமல் இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு வாணலி எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ ஆரம்பத்துலேயே நம்ம தாளிதம் போடுறதுனால திரும்பவும் ரசத்துக்கு தனியாக தாளிக்கணும்னு அவசியம் இல்லை. நெய் சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். ஏன்னா ரசப்பொடியில் நம்ம எல்லாமே சேர்த்துப்போம். ரசப்பொடி சேர்க்காதனால இதெல்லாம் தனித்தனியாக சேர்க்கணும். இப்போ இந்த பெருங்காயம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்ச விழுது, அதாவது இந்த நெல்லிக்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, இது கூட மிளகு, ஜீரகம், மல்லி, இது எல்லாத்தையுமே முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு நம்ம அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பல்ஸ் மோட்டை விட்டு விட்டு அரைச்சிட்டு வரணும். இது எல்லாத்தையுமே இந்த நெய் கூட சேர்த்து நல்லா வதக்கணும். ஏன்னா அந்த மிளகு, ஜீரகம், மல்லி நம்ம வறுக்காமல் நெல்லிக்காவோடு அரைச்சதுனால அந்த பச்சை வாசனை இருக்கும், கசப்பு தன்மை வரும். ஓரளவுக்கு இந்த நெய்யிலே நல்லா வதக்கி விடலாம். சின்ன ஸ்பூனால் 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கணும். இது கூட கல்லுப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு போடலைன்னா கூட அப்புறம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணுங்க. இந்த உப்போடு சேர்த்து அந்த நெல்லிக்காயெலாம் பார்த்திங்கன்னா நல்லா பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கியிருக்கும். மிளகு, ஜீரகமும் கசப்பு தன்மையே இருக்காது. ரசம் நம்ம சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டாலும் சரி, இது ஒரு சூப்பாக குடித்தாலும் சரி கசப்பு தன்மை இருக்காது. இப்போ இது கூட நல்லா குழைய வேக வச்ச 1 டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பு, இதை திரும்பவும் நல்லா மசிச்சுக்கிற ஸ்பூனால் உருவே தெரியக்கூடாதுங்க. அந்த ரசத்தில் நம்ம துவரம்பருப்பு சேர்த்தோமா, பாசிப்பருப்பு சேர்த்தோமா அப்படிங்கிறதே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா மசிச்சுட்டு இந்த வதக்கி வச்சுருக்கிற அந்த நெல்லிக்காயோடையே சேர்த்து திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், நான் எந்த கப்பில் பாசி பருப்பு எடுத்தனோ அந்த கப்பால் கிட்டத்தட்ட நான் ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். முதல்ல 2 கப்பு தண்ணி சேர்த்தேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது கொதிக்க கொதிக்க இந்த நெல்லிக்காய் வெந்து கொடுத்ததுக்கப்புறம் திக்காகுங்க. நல்லா தாராளமாக நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 800 ml வரைக்கும் நீங்கள் தண்ணி சேர்க்கலாம். இப்போ திரும்பவும் தண்ணி சேர்க்குறேன் பாருங்கள். முதல்ல 2 கப்பு சேர்த்தேன். இப்போ திரும்பவும் நான் 1 கப்பு தண்ணி சேர்க்குறேன். நெல்லிக்காய் வெந்ததுக்கப்புறம் தாங்க உங்களுக்கு திக்னஸ் கொடுக்கும். பொதுவாகவே நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வேக வச்சுட்டா திக்காகிடும். அதனால தான் ஒரு கப்பாக சேர்க்குறேன். முதல்ல 3 கப்பு சேர்த்தாச்சு, இன்னும் 1 கப்பு சேர்த்துக்கிறேன். இந்த அளவு ரொம்ப கரெக்டாக இருக்கும். நம்ம 3 நெல்லிக்காய் எடுத்தால் அந்த துவர்ப்பு தன்மைக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ இதை டேஸ்ட் பண்ணி கூட நீங்கள் பார்க்கலாம். தண்ணி தேவைப்பட்டால் தாராளமாக நீங்கள் திரும்பவும் ஒரு 1/2 கப்பு கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா தளன்னு கொதிக்கணுங்க. ஆல்ரெடி நம்ம பாசிப்பருப்பு வேக வச்சாச்சு, இருந்தாலும் இந்த நெல்லிக்காய் வேகணும். வேகிறப்ப தான் அந்த வாசனைலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டால் போருங்க. நம்ம அடுப்பை நிறுத்திட்டு நிறைய பச்சை கொத்தமல்லி, அதுக்கப்புறம் இது புளிப்புக்கு கூட நான் தக்காளி கூட சேர்க்கலை. புளி சேர்க்கவே கூடாது. அதுக்காக நம்ம இறக்கி வச்சுட்டு அடுப்பை நிறுத்திட்டு ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழ ஜூஸை சேர்த்துட்டா போருங்க. அப்போ உங்களுக்கு புளி சேர்க்காமல், தக்காளி சேர்க்காமல், துவரம்பருப்பு சேர்க்காமல் ரொம்ப ஹெல்த்தியாக ஒரு நெல்லிக்காய் ரசம் செஞ்சாச்சு. எலுமிச்சம்பழ ஜூஸு உடம்புக்கு நல்லதுங்க. இது சூப்பாக குடிக்கலாம், சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடலாம். இந்த நெல்லிக்காவை பொறுத்த வரைக்கும் சுகருக்காகட்டும், முடி வளர்ச்சிக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால் நெல்லிக்காவை இனிப்பு சேர்த்து ஒரு இனிப்பு பதார்த்தமாக சாப்பிடாம இந்த மாதிரி அடிக்கடி ஒரு ரசமாக செஞ்சு சூப்பு மாதிரியும் குடிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ்.